சுவாமியே சரணமையப்பா தமிழ் கடவுள் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். ஐயப்பன் பிறந்த கதை தெரியாதவங்க இந்த சிறிய வீடியோ மூலியமாக முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. துர்கா தேவியால் வதம் செய்யப்பட்ட மகிஷாசுரன் மறைவுக்கு அவள் தங்கை மகிஷி பழிவாங்கும் நோக்கத்தோடு பிரம்மனை நோக்கி தவம் இருக்க தொடங்கினாள். பல ஆண்டுகள் தவம் இருந்து பிரம்மனிடம் தன் கேட்ட வரத்தினை பெற்றால் அவ்வரம் என்னன்னா 2 ஆண்களுக்கு பிறக்கும் குழந்தையால் தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும். கேட்ட வரத்தை பெற்றுக்கொண்டு முனிவர்களையும் தேவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்து விட்டாள். பயந்து போன தேவர்கள் விஷ்ணுவிடமும் சிவனிடமும் முறையிட்டனர். காலங்கள் கடந்த நிலையில சிவனுக்கும் மோகினி அவதாரமான விஷ்ணுவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைய பம்பை நதிகரையில விட்டு போறாங்க. அந்த வழியில் வேட்டைக்கு வந்த பந்தல மகாராஜா குழந்தைய பார்க்கிறாரு. பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத பந்தல மகாராஜா குழந்தை வரம் வேண்டி சிவபெருமான வணங்கி வராங்க. இந்த குழந்தை பக்கத்துல ஒரு சிவபெருமானுடைய லிங்கம் இருக்குது. அதனால இது இறைவன் கொடுத்த குழந்தைன்னு அவங்க நினைச்சு அவங்களே எடுத்து வளர்த்து வராங்க. அந்த குழந்தை கழுத்துல மணி இருந்ததால அவருக்கு மணிகண்டன் பெயர் வைக்கிறாங்க. அந்த குழந்தையை தூக்கிட்டு ஒரு அரண்மனைக்கு போகிறாரு. குழந்தை இல்லாத அவங்க மனைவி குழந்தைய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவர் வந்த நேரம் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத அரசருக்கும் ராணிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. நாட்கள் பல கடந்து போது நம்ம ஐயப்பன் அன்போடும் அரவணைப்போடும் சூப்பரா வளர்ந்து வராரு. அப்புறம் அரசர் கல்வி கற்க ஐயப்பனை குருகுலத்துக்கு அனுப்புறாரு. அங்கு ஐயப்பன் குருவே வியக்கிற அளவுக்கு கல்வியிலையும் ஞானத்திலையும் வீரத்திலையும் சிறந்து விளங்குகிறாரு. குரு தட்சணையாக பல ஆண்டுகள் பேச முடியாம இருந்த குருவோட குழந்தைய பேச வச்சாரு. இவற்றை கண்ட குரு இது சாதாரண குழந்தை இல்ல, நிச்சயமாக இது தெய்வீக குழந்தையாக தான் இருக்க வேணும்னு அப்போவே கணிச்சார். நாட்களும் கடந்தன. பந்தல நாட்டு அமைச்சர் ஒருவர் குழந்தை இல்லாத அரசனுடைய நாட்டை தன் வசப்படுத்திக்கலாம் என்ற ஒரு எண்ணத்துல இருந்த அமைச்சர் ஐயப்பனை அனைவரும் அடுத்த மகாராஜா சொல்றதை கேட்டு அவர் எண்ணங்கள் சிதறி போச்சு. இந்த கோபத்துல அவரு ஒரு சூழ்ச்சியை உருவாக்குறாரு. ஐயப்பன் மீது பாசத்தோடு இருந்த ராணியின் மனதில் ஒரு நஞ்சினை விதைத்து ராணியின் மனதை கலைத்து விட்டார். தங்கள் வாரிசு இருக்கும் பொழுது வளர்ப்பு மகனான ஐயப்பனை எவ்வாறு நீங்கள் அரசனாக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தினை கேள்வினை எழுப்பி அவர் மனதினை காயப்படுத்தி விஷத்தன்மையை உண்டாக்கிவிட்டார். அமைச்சரும் ராணியும் ஐயப்பனை தீர்த்து கட்ட ஒரு நாடகம் அரங்கேற்றினர். தனக்கு காய்ச்சல் வந்ததாகவும் அக்காய்ச்சலுக்கு மருந்து புலிப்பால் மட்டுமே என தீர்வு சொல்லுமாறு ஒரு மூலிகையரை கூப்பிட்டு அரங்கேற்றினர். இவங்க சூழ்ச்சிப்படியே ராணியும் நாடகத்தை நடத்த ஆரம்பித்து விட்டாள். தன் தாயின் வலியை போக்க ஐயப்பன் நான் காட்டிற்கு சென்று புலிப்பால் கொண்டு வருகிறேன் என கூறினார். மணிகண்டன் சிறுவன் என்பதால் அரசர் கொஞ்சம் அஞ்சினார். இருந்தும் நம் ஐயப்பன் நான் சென்று வருகிறேன் அப்பா என விரைந்து காட்டுக்கு சென்றார். இன்னொரு பக்கம் மகிஷி தன்னை அழிக்க ஒருத்தன் பிறந்து விட்டான் தெரிஞ்சு ஐயப்பனை அழிக்கிறதுக்காக காட்டுக்கு போறா. இப்படி ஒரு பக்கம் ராணியும் அமைச்சரும் ஐயப்பனை காட்டிற்குள்ளேயே வைத்து தீர்த்து விடலாம் என என்ன, இன்னொரு பக்கம் மகிஷி. ஆனா அங்க நடந்தது என்ன? அப்படி காட்டிற்குள்ள சென்ற ஐயப்பன் மகிஷியை அழித்து அவளை நதிக்கரையில் வீசி எறிந்தார். வீசி எறிந்து கோவத்தீயால் அவர் மீது ஏறி நடனம் ஆடினார். ஐயப்பனின் திருப்பாதம் பட்ட மகிஷியின் உடல் அழகிய பெண்மணியாக உருவெடுத்தது. அழகியாக மாறிய மகிஷி திருமணம் செய்து கொண்டால் நான் உங்களை தான் திருமணம் செய்து கொள்வேன் என கூறினாள். அதற்கு ஐயப்பன் எந்த ஒரு வருஷம் என் கோவிலுக்கு கன்னிசாமிகள் வரவில்லையோ அன்னைக்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என வாக்கு கொடுத்தார். அதுவரை மஞ்ச மாத்தாவாக இருந்து வரும் பக்தர்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அதன் பிறகு ஐயப்பன் புலிப்பால் மட்டுமில்லாமல் புலி கூட்டத்துடன் பந்தல ராஜ்யத்தை நோக்கி சென்றார். அவர் வரும் காய்ச்சினை கண்டு அனைவரும் மெய் சிலிர்த்து பார்த்தனர். அவர் புலி மீது கம்பீரமாக உட்கார்ந்து வரும் காய்ச்சினை கண்ட பந்தலத்து ராஜ்யத்தின் ராணி ஐயப்பனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டருள ஐயப்பன் என்னை நீங்கள் பெறாவிட்டாலும் என்னை வளர்த்த தாய் நீங்கள், அதுவும் இல்லாமல் என்னுடைய அவதார நோக்கத்தை முடிவு பெற இறைவன் நடத்திய நாடகம் இது. தங்கள் மீது எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை என கூறி அரசனை நோக்கி சென்றார். அரசரிடம் ஐயப்பன் எனக்கென ஒரு இடத்தை நான் அமைத்து கொண்டு இங்கு வரும் பக்தர்களுக்கு நான் அருள் புரிய போகிறேன். நான் எய்தும் அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு எனக்கு ஆலயங்கள் கட்டுங்கள் என கூறி மறைந்தார். அந்த இடம்தான் சபரிமலை. நம்ம ஐயப்ப கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஐயப்பனுடைய திருமண வரலாறை தெரிஞ்சுக்கொள்ள சைடில் இருக்க அந்த டேபை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனைத் தொடர்ந்து ஐயப்பனுடைய முழு வரலாறும் அடுத்த வீடியோவில் நான் போட போறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் சந்திப்போம்.